வணக்கம். என்னுயிரே செல்லம்மா கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். ரதி தேவாவின் முன் வந்து நிற்கிறாள். வந்தது அவள்தானா என்று தன் கண்களையே நம்ப முடியாமல் அவளையே இமைக்காமல் பார்த்து நிற்கிறான் தேவா. அவன் தேவதை, அவன் உயிர் அவளை நோக்கி வந்து கொண்டிருக்க நம்ப முடியாமல் தேவா கரனை பார்க்க தன் கண்களை அழுத்தமாக மூடி திறந்து லேசாக தலையசைத்து வந்திருப்பது அவள்தான் என்று அவனுக்கு ஊர்ஜிதம் செய்தான் கரண். வந்தவள் அவன் பக்கமாக நின்று சலைன் பாட்டிலில் மருந்தை செலுத்தி கொண்டிருக்க இத்தனை நாட்களுக்கு பிறகு அவள் பிம்பம் அவன் விழிகளை நிரப்ப அவள் வாசனை அவன் நாசியில் ஊடுருவ அவளை விட்டு தன் விழிகளை அகற்ற முடியவில்லை. கரண், பாப்பா போய் ஒரு காபி குடிச்சிட்டு வரலாம் என்று மனோகர் அழைக்க, ஓகே போலாங்கள் வாங்க என்று அவர்களை தனிமையில் விட்டுவிட்டு கரனும் மனோகரும் வெளியில் செல்ல இத்தனை நேரமாய் பார்த்து பார்த்து மௌனமொழி பேசிய இருவர் விழிகளும் இப்போது கண்ணீரில் நிரம்பி போயிருக்க அவள் கண்களில் இருந்து கண்ணீரின் ஒரு துளி வெளியில் எட்டி பார்க்க தேவாவோ தன் முகத்தை வேறு பக்கம் திருப்பி வெளியில் வரா வண்ணம் தன் கண்ணீரை அடக்கி கொண்டான். மருந்தை பாட்டிலில் செலுத்திவிட்டு தேவாவின் அருகில் உட்கார்ந்த ரதி, தேவா, ஆக்சிடெண்ட் ஆகி உங்களை ரோடில் அப்படி பார்த்ததும் நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொன்ன பிறகுதான் எனக்கு உயிரே வந்துச்சு. அவன் கையை எடுத்து அவள் கன்னத்தில் வைத்து கொண்டாள். அவனிடமிருந்து பிரிந்து சென்ற அவன் உயிர் மீண்டும் அவனிடமே வந்து சேர்ந்ததைப் போல ஒரு உணர்வு. அவன் கன்னத்தை மென்மையாக வருடினாள். அவன் அவளை கட்டி அணைக்கவும் இல்லை, அவள் அன்பை உதாசீனப்படுத்தவும் இல்லை. அமைதியாகவே இருந்தான். அவனுக்கு தன்மேல் மலை அளவு கோபம் இருக்கும் என்பது ரதி எதிர்பார்த்த ஒன்றுதான். இனிமேல் அவன்தான் உலகம், அவனை விட்டு எங்கும் செல்ல போவதில்லை என்பதை அவள் கரனுடன் கிளம்பி வரும்போதே முடிவு செய்து விட்டிருந்தாள். தேவா, என் கூட பேசுங்க, ஏதாவது சொல்லுங்க, அட்லீஸ்ட் என்னை திட்டவாவது செய்யுங்க. திரும்பி இருந்த அவன் தாடையை பிடித்து அவன் முகத்தை நேராக திருப்பினாள். மீண்டும் தன் பார்வையை வேறு பக்கம் திருப்பி கொண்டான். தேவா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் என்னை விரும்புகிற விஷயம் கரணை நான் வந்து சொன்ன பிறகுதான் எனக்கு தெரிஞ்சுது. நான் உங்களை தேடி வந்திருக்கணும், ஆனால் அப்பாவை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியலை. அப்பா எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. உனக்கு நாங்கள் முக்கியமா அவன் முக்கியமானு கேட்டாரு. நான் உங்களை பார்க்க வந்தா வீட்டில் யாரும் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க என்று அவள் முடிக்கும் முன், ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷத்துக்காக நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன், அப்படித்தானே? இப்போ எதுக்கு வந்த? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சம்மதம் கேட்டா வந்த? அவன் மனதின் வழி வார்த்தைகளாய் வந்தது. இல்லை என்று ரதி தலையசைக்க, தெரியாம வந்தியா? போடி போ. உனக்கு உன் அப்பா அம்மா அண்ணன் உன் குடும்பம்தான் முக்கியம். போயிடு, என் கண்ணு முன்னாடி நிற்காத. தேவா கத்த. தேவா ப்ளீஸ் கோபப்படாதீங்க, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. அவன் கைகள் இரண்டையும் பிடித்து கொண்டாள். என்ன கேட்கணும்? உங்க அப்பா நான் முக்கியமா அவன் முக்கியமானு கேட்டப்ப நான் முக்கியம் இல்லைன்னு நீ நினச்சிட்ட. அவன் கேட்க, தேவா நீங்களும் தான் எனக்கு முக்கியம் என்றாள். அப்புறம் ஏண்டி உங்க வீட்டில் சொல்லலை? நான் மட்டும்தான் உனக்கு முக்கியம்னு சொல்ல வேண்டாம், அண்ணா 2 பேருமே எனக்கு முக்கியம்னு சொல்லியிருக்கலாமே, என்னை தேடி வந்திருக்கலாமே. நீ இல்லாமல் உன்னை பார்க்காம எனக்கு பைத்தியம் ஒன்று தான் பிடிக்கல. இன்னும் கொஞ்ச நாள் நீ வரலன்னா அதுவும் பிடிச்சிருக்கும். என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். நீ உன் குடும்பத்தை போய் பாரு, ஏன்னா உனக்கு அவங்க தான் முக்கியம். இது ரதி எதிர்பார்த்ததுதான் என்றாலும் அவள் சென்னை கிளம்பி வரும்போது தேவாவிற்கு தன்மேல் கோபம் இருந்தாலும் அதை எப்படியாவது சமாதானம் செய்துவிடலாம் என்றுதான் நினைத்திருந்தாள். ஆனால் அவன் இவ்வளவு கோபமாக இருப்பான் என்று அவளுக்கு தெரியாது. அவனை சமாதானம் செய்ய வழி தெரியாமல் கண்களில் கண்ணீரோடு கலங்கி நின்றவளை பார்த்ததும் மனம் கேட்கவில்லை அவனுக்கு. செல்லம்மா, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ண தெரியுமாடி? அவன் கோபம் தணிந்து கேட்க, தெரியும் என்றாள் ரதி. தெரியுமா? என்ன தெரியும் சொல்லு என்று அவன் கேட்க அறைக்குள் வந்த நர்ஸ், ரதி உன்னை சந்திரமதி மேடம் கூப்பிடுறாங்க என்று சொல்ல டென்ஷன் ஆகி போனான் தேவா. நான் கொஞ்ச நேரத்தில் வரேன்னு அவங்க கிட்ட சொல்லு என்று ரதி சொல்ல, இல்லை உடனே உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. உன்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? மேடம் ரூமில் இருக்காங்க, ஜீவா சாரும் இருக்காரு, 2 பேரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று ரேணுகா சொல்ல, என்ன
இது டாக்டர் சந்திரமதியோட ஹாஸ்பிட்டலா? என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? சாய்ந்து உட்கார்ந்திருந்தவன் கையில் போட்டிருந்த ரிப்ஸை கழட்டி எறிந்து விட்டு எழுந்து நின்று விட்டான். தேவா, என்ன பண்றீங்க? அதை கழட்டக்கூடாது. ரதி அவன் கையை பிடிக்க அவள் கையை உதறி விட்டான். நீ போ. உங்க மேடம் இல்ல உன்னோட பெல் விஷர் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்துறவங்க, அவங்க தான் உன்னை காப்பாத்துறாங்க, போடி என்று அவன் கோபமாய் சொல்ல, தேவா நீங்க சொன்னா கேளுங்க, இதை சரி பண்ணணும் என்று ரதி சொல்ல அவன் அதை காதில் போட்டு கொள்ளவில்லை. ஏய் போடி, கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்கல்ல, இங்கேயே நின்றுட்டு டைம் வேஸ்ட் பண்ற என்று சொல்லிவிட்டு அறையின் ஜன்னல் பக்கம் சென்று வெளியில் பார்த்து கொண்டு நின்று விட்டான். நல்ல வேளையாக கரனும் மனோகரும் உள்ளே நுழைய, என்ன தேவா எல்லாம் கழட்டிட்டாங்களா? நடந்தது தெரியாமல் கரண் கேட்க, இல்லனா அவரே கழட்டிட்டாரு என்று ரதி பதில் சொல்ல, ஏண்டா மெடிசன்ஸ் போடணும்னு சொன்னாங்களே? கரண் புரியாமல் கேட்க, எனக்கு ஒன்றும் இல்லடா, நான் நல்லா தான் இருக்கேன். அவங்களா என்ன டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்களான்னு கேளு, இல்லனா நானே இங்கிருந்து கிளம்பிடுவேன் என்று சொன்னவனை அமைதியாய் பார்த்துவிட்டு ரதியிடம் திரும்பிய கரண் என்ன என்று சைகையால் கேட்க, கோபத்தில் நான் சொல்ல சொல்ல கேட்காம எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டாரு. இது சந்திரமதி மேடம் ஹாஸ்பிட்டல்னு தெரிஞ்சதும் இப்படி பண்ணுறாரு என்று ரதி சொல்ல, கரண் இது அந்த சந்திரமதி டாக்டரோட ஹாஸ்பிட்டல்னு ஏண்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? என்னை ஏண்டா இங்கே கூட்டிகிட்டு வந்த? இன்னும் அவன் கோபம் குறையவில்லை. நான் எங்கடா கூட்டிகிட்டு வந்தேன்? உன் பொண்டாட்டி தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது என்று கரண் சொல்ல, ரதி உன்னை சந்திரமதி மேடம் கூப்பிடுறாங்க என்று இன்னொரு நர்ஸ் வந்து சொல்ல, அண்ணா நீங்கள் இங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன் என்று ரதி கரணிடம் சொல்ல அவளை முறைத்த தேவா, போ வந்துடாத என்றான் கோபமாக. சார் இதை திரும்பவும் கனெக்ட் பண்ணணும், அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க என்று ரேணுகா பயந்தபடியே சொல்ல, தேவா நானும் அங்குளும் இப்போதாண்டா பேசிட்டு வரோம், இன்னைக்கு சாயங்காலமே டிஸ்சார்ஜ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க, அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருடா ப்ளீஸ். தேவாவை இழுத்து வந்து கரண் பெட்டில் உட்கார வைக்க ரேணுகா மருந்துடன் கூடிய சலைன் பாட்டிலை அவன் கையில் இருந்த டியூபில் இணைத்து விட்டாள். தேவா நான் சொல்றத அமைதியா கேளு. இத்தனை நாள் ரதி இல்லாம அவங்கள தேடி அலைஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்ட, இப்போ உன்னை தேடி அவங்களே வந்திருக்காங்க, ஏண்டா இப்படி நடந்துக்கிற? கரண் கவலையாய் கேட்க, அவளா வந்தாளா இல்ல நீ போய் கூட்டிட்டு வந்தியா? எப்படி இருந்தா என்னடா, உன்னை பார்க்க தானே ஓடி வந்திருக்காங்க என்று கரண் சொல்ல, எங்க இருந்து அவளை கூட்டிட்டு வந்த? தேவா கேட்க கரண் அமைதியாகவே இருந்தான். சொல்லுடா, எங்க இருந்து கூட்டிட்டு வந்த? அவ உன் கூட வந்தது அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? தேவா கேட்க, எப்படியும் தேவாவிடம் சொல்லித்தானே ஆக வேண்டும். ராகினி மூலம் ரதி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அவளை நேரில் சந்தித்து சென்னைக்கு அழைத்து வந்ததாக கரண் சொல்ல, அவங்க அப்பா அம்மா வந்து கூப்பிட்டா அவ திரும்பவும் போயிடுவாடா. அவ வந்துட்டான்னு நான் சந்தோஷப்பட்டேன்னா அவ திரும்பவும் என்னை விட்டு போகும்போது எனக்கு தாண்டா வலிக்கும். அவ இல்லாத வழியை அனுபவிச்சு அனுபவிச்சு என் மனசு இறுகி போயிடுச்சு. இறுகின மனசை கொஞ்ச நேரம் சந்தோஷமா மழையில நனைய வச்சு திரும்பவும் இறுக வச்சா அது இன்னும் பயங்கரமா வலிக்குண்டா. அதான் அவகிட்ட இருந்து விலகியே இருக்கேன் என்று தேவா உணர்ச்சி வசப்பட்டு பேச, தேவா இல்லடா, இனிமே ரதி உன்னை விட்டு போக மாட்டாங்க என்று கரண் சந்தோஷமாய் சொல்ல அவனை பார்த்து சிரித்தான் தேவா. டேய் அதை நீ சொல்லக்கூடாது, அவதான் சொல்லணும் என்று இருவரும் பேசிக்கொண்டிருக்க அவர்கள் பேசுவதை அங்கேயே உட்கார்ந்து அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த மனோகர் எழுந்து வெளியில் சென்றார். அதே நேரம் ரதி டாக்டர் சந்திரமதியின் அறைக்குள் இருந்தாள். சந்திரமதி எதுவும் பேசாமல் ரதியையே பார்த்து கொண்டிருக்க அதன் அர்த்தம் புரிந்தவளாய் ரதி பேச ஆரம்பித்தாள். புரியுது மேடம், எதுக்கு இங்கே வந்தேன்னு தானே கேட்க போறீங்க என்று அவள் சொல்ல, அது மட்டும் இல்லை, உன்னோட கவனம் முழுவதும் இப்போ படிப்பில் இருக்கணும். ஆனால் நீ இங்கே இருக்க, படிப்பு தான் முக்கியம்னு நினச்சி தானே கிளம்பி போனேன். இப்போ யார்கிட்டையும் சொல்லாமல் படிப்பை பற்றி கவலையும் இல்லாமல் திடீர்னு வந்திருக்க. உனக்கு என்ன ஆச்சு ரதி? திரும்பவும் அந்த கூண்டுக்குள்ளேயே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? உன்னை அவன்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக நானும் உன்னோட பேரண்ட்ஸும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோன்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம அங்கேருந்து கிளம்பி வந்திருக்க. அது சரி, நீ இந்தியா வந்தது உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? சந்திரமதி கேட்க, தெரியாது மேடம் என்றாள் ரதி குரலை தாழ்த்தி. அப்போ நீ வந்து இவ்வளவு நேரமாச்சு, இதை வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையா? சந்திரமதி சீரியஸாக கேட்க, மேடம் தேவா என்ன விரும்புகிறாரு,
நானும் அவரை விரும்புகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கும் தாராவுக்கும் கல்யாணம் நடக்கலை. அவர் தாராவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு மேடம். அவர் ஃப்ரெண்டு கரண் என்னை வந்து பார்த்தாரு. அந்த வீட்டை விட்டு நான் வந்ததுக்கு பிறகு அவர் என்னை பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு என்கிட்ட சொன்னார். மனசு கேட்கல மேடம், அதான் உடனே ஓடி வந்துட்டேன். அவர் என்னை மனைவியாக தான் நினச்சிருக்காரு மேடம். என் மேலே உயிரையே வச்சிருக்காரு. அவர் யாரோ ஒருத்தர் இல்லை மேடம், என் புருஷன் என்று ரதி சொல்ல, இதைத்தான் அன்னைக்கும் ஹோட்டலில் வச்சு உன்னை சந்திச்சப்ப சொன்னேன். ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியல. நீ அந்த வீட்டுக்கு போன பிறகு அங்கே இருக்கிறவங்களால எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சேன்னு மறந்துட்டியாமா? சரி, அதெல்லாம் விடு. படிப்பை விடக்கூடாது. நீ நாளைக்கே யூஎஸ் கிளம்பிடு. முதல்ல உன்னோட படிப்பை முடி. அதுக்கு பிறகு அவன் உன்னதான் நினச்சிட்டு இருக்கான்னு உறுதியாக தெரிஞ்சா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட சம்மதத்தோட உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது ஏன் பொறுப்பு என்று சந்திரமதி சொல்ல, சாரி மேடம், என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் எனக்காக யோசித்து நிறைய நல்லது பண்ணியிருக்கீங்க. என்னோட வைத்தியம் படிப்புக்குன்னு எல்லாமே செஞ்சுருக்கீங்க. ஆனால் இந்த விஷயத்தில் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ் மேடம். என்னால் அவரை விட்டு பிரிஞ்சு போய் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது என்று அவள் உறுதியாக சொல்ல, ரதி, நீ நல்லா யோசிச்சு தான் பேசுறியா? உன் படிப்பை விட அவன் உனக்கு முக்கியமா என்று சந்திரமதி அதிர்ச்சியாக கேட்க, ரதி ஆமாம் என்று தலையசைத்தாள். சந்திரமதியோ அவளை எப்படியாவது சமாதானம் செய்து விடலாம் என்று பலவாறு முயற்சிகள் செய்ய அது எதுவும் நடக்கவில்லை. கடைசியாக, நான் இதை உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல ரதி. நீ ரொம்ப ஃபோக்கஸ்டான பொண்ணு, எதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவ, மனசை கேட்காம மூளையை கேட்டு முடிவெடுப்ப. ஆனால் தேவா விஷயத்தில் உனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. தன் கழுத்தில் இருந்த ஸ்டெத்தஸ்கோப்பை கலட்டி டேபிளின் மேல் வைத்த சந்திரமதி, சரி என்ன விடு, உன் அப்பா அம்மா கிட்ட என்ன பதில் சொல்ல போற? அவங்க இதுக்கு ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா? சந்திரமதி தன் அடுத்த காயை நகர்த்தினார். மேடம், அப்பா கிட்ட பேசி அவருக்கு புரிய வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. தேவா ரொம்ப நல்லவர் மேடம். நான் இல்லைன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவா என்னை நேசிக்கிறாரு. நான் சந்தோஷமாக இருக்கணும்னு மனசார நினைக்கிறாரு மேடம் என்று அவள் சொல்ல, இதற்கு மேல் அவளிடம் பேச ஒன்றும் இல்லை என்று நினைத்த சந்திரமதி, ஓகே நீ இரு, நான் மிஸ்டர் ராஜனுக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன் என்று தன் ஃபோனை எடுக்க, மேடம் வேண்டாம், நான் அப்பாவை வீட்டில் போய் பார்த்து பேசிக்கிறேன். இப்போதைக்கு நான் இங்கே இருக்கிற விஷயம் அவருக்கு தெரிய வேண்டாம். அவர் இங்கே வந்தால் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா கஷ்டமாக போயிடும் என்றாள். ஏற்கனவே தேவா அவளிடம் முன்பு போல உரிமையாக சகஜமாக பேசுவதில்லை, ஒதுங்கியே இருக்கிறான். இதில் ராஜன் வேறு இங்கு வந்து ஏதாவது பேசிவிட்டால் தேவாவின் கோபம் இன்னும் அதிகமாகி போய்விடும். அவர்களுக்குள் இருக்கும் இடைவெளி இன்னும் அதிகமாகிவிடும் என்று நினைத்தவள் அவளை பற்றிய விஷயம் எதையும் வீட்டிற்கு தெரியப்படுத்த வேண்டாம் என்று சந்திரமதியிடம் கூற, சிறிது நேரம் யோசனையாய் உட்கார்ந்திருந்த சந்திரமதி, ஓகே ஆஷியா பிஷ், உன்னோட சந்தோஷந்தான் எனக்கு முக்கியம் என்று அவர் சொல்ல, தேங்க்ஸ் மேடம் என்று சொல்லிவிட்டு ரதி அறையிலிருந்து வெளியில் வர அவளுக்காக காத்து நின்றிருந்தார் மனோகர். ரதி, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்று அவர் தயங்கி சொல்ல, என்ன அங்கிள் சொல்லுங்க என்றாள் ரதி. என்னை மன்னிச்சிடுமா, என்னால் தான் தேவா வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சு. தேவா வாழ்க்கை மட்டும் இல்லை, உன்னோட வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டேன். உண்மையில் எனக்கு கோபம் உங்கள் அப்பா மேலே தான்மா. அதுக்கு அநியாயமாக உன்னை தண்டிச்சிட்டேன். யானை தான் தலையிலேயே மண்ணை வாரி எரிச்சுக்கிட்ட மாதிரி பண்ணிட்டேன். அவர் உணர்ச்சி பூர்வமாக பேச, ரதிக்கோ என்ன சொல்லி அவரை சமாதானப்படுத்துவது என்று புரியவில்லை. அமைதியாகவே நின்றாள். என்ன உங்கள் அப்பா மாதிரி நினச்சிக்கோ, நான் உன்னை ஒன்று கேட்டால் செய்வியாம்மா என்று மனோகர் ரதியின் கையை பிடித்து கொண்டு கெஞ்ச, அங்கிள் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் சீக்கிரமாக சரியாயிடுவார் என்று ரதி அவரை சமாதானப்படுத்த, இப்போ சரியாயிடுவாமா, ஆனால் எப்பவுமே அவன் நல்லா இருக்கணும்ல என்று சொல்ல, ரதி மனோகரை புரியாமல் பார்த்தாள். நீ அவன் கூடவே எப்பவும் இருக்கணுமா, இருப்பியா? மனோகர் கண்கள் கலங்க கேட்க, அங்கிள் என்னாலையும் அவரை விட்டு இருக்க முடியாது. இனிமே நான் அவரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அவர் எங்கே இருக்காரோ அங்கே தான் நானும் இருப்பேன் என்று ரதி உணர்ச்சி பூர்வமாக சொல்ல, மனோகருக்கு மனது நிறைந்து விட்டது. ரொம்ப சந்தோஷமா, நீ அவன் கூட இருந்தேன்னா அவன் இனி எங்கேயும் போக மாட்டான். வீட்டுக்கு வருவான், எப்பவும் போல தொழில் ஆஃபீஸ்னு எல்லாத்தையும் கவனிச்சுக்குவான். முன்ன மாதிரி கம்பீரமாக சந்தோஷமாக இருப்பான்
என்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்க கரணின் அம்மா தேவாவை பார்க்க வந்தார். வாங்கம்மா என்று அவரை அறைக்கு அழைத்து செல்ல, ரதி இந்த அம்மா கஞ்சி தேவாக்கு கொடு, கரண் ஃபோன் பண்ணி எடுத்துட்டு வர சொன்னான், அதான் எடுத்துட்டு வந்தேன் என்று சொல்ல, நல்ல வேலைம்மா, இப்போ தான் டாக்டர் சாப்பிட ஏதாவது கொடுக்க சொன்னார், ஹோட்டல்ல இருந்து வாங்கலாமான்னு யோசித்தேன் என்று ரதி சொல்ல, இந்தா கொடு என்று அவர் கஞ்சியை எடுத்து கொடுக்க, தேவாவிற்கோ 2 கைகளிலும் அடி. கையை தூக்க கஷ்டமாக இருக்கவே ரதிதான் இப்போது அவனுக்கு ஊட்டியாக வேண்டும். அவள் கப்பை எடுக்க, எனக்கு இப்போ வேண்டாம், கொஞ்ச நேரம் போகட்டும், அப்புறம் சாப்பிட்றேன் என்று அவன் சொல்ல, சூடாக இருக்கும்போதே சாப்பிடுப்பா என்று சொன்ன கரணின் அம்மா சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு கிளம்ப, தேவா நான் போய் அம்மாவை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று கரண் கிளம்ப, நானும் 1 மணி நேரம் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துடுறேன், மேனேஜர் ஃபோன் பண்ணினாரு என்று சொல்லிவிட்டு மனோகரும் கிளம்பிவிட, இப்போது ரதியும் தேவாவும் மட்டும்தான் தனிமையில். தேவா தன் மொபைல் ஃபோனை எடுத்து எதையோ பார்த்து கொண்டிருக்க ரதி அவனையே பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். சாப்பிட்டுட்டு இந்த மெடிசன்ஸ் போடணும் என்று ரேணுகா மாத்திரைகளை கொடுத்து விட்டு போக, டைம் ஆச்சு, சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுங்க என்று ரதி மாத்திரைகளை எடுத்து டேபிளின் மீது வைத்தாள். நான் தான் பசிக்கலைன்னு சொன்னேனே, உனக்கு வேற தனியாக சொல்லணுமா என்றவன் அவளை பார்க்காமல் தன் மொபைல் ஃபோனை பார்த்தபடியே பேசினான். எவ்வளவு சாப்பிட முடியுதோ அவ்வளோ சாப்பிடுங்க, மாத்திரை லேட் பண்ணாமல் போடணும் என்றவள் கரணின் அம்மா எடுத்து வந்த கஞ்சியை அவன் முன் எடுத்து வைக்க, நானே சாப்பிட்டுக்கிறேன் கொடு என்று கப்பை வாங்கி கொண்டான். ஸ்பூனை எடுத்து கஞ்சியை எடுக்க கையை சுத்தமாக மேலே தூக்கவே முடியவில்லை. முயற்சித்து பார்த்தான். பிறகு ஸ்பூனை மீண்டும் கஞ்சி இருந்த கப்பிலேயே போட்டுவிட்டு ஷட் என்றான். ரதி எதுவும் பேசாமல் அவனையே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். உங்களுக்கு கை சரியாகிற வரைக்கும் வேற வழி இல்லை என்று கூறிவிட்டு அவன் அருகில் வந்து அமர்ந்தவள் கஞ்சியை எடுத்து அவனுக்கு ஊட்டத் தொடங்க, அவனும் அவள் முகத்தை பார்த்தபடியே அதை விழுங்கிக் கொண்டிருந்தான். எங்கே அவள் முகத்தை பார்த்தால் மீண்டும் அவன் மனம் காதலில் இழகிவிடுமோ என்ற பயத்தில் கஷ்டப்பட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். பசி இல்லை என்றவன் கப்பில் இருந்த கஞ்சி முழுவதையும் சாப்பிட்டு முடித்தான். அவள் அருகில் இருக்க தன்னை முழுவதுமாய் மறந்தான். அவள் அன்பில் கரைந்தான். இன்னும் கொஞ்சம் என்று அவள் கேட்டபோதுதான் தன்னிலை மறந்து எதிரில் இருந்தவளை பார்த்து என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் கஞ்சி முழுவதையும் குடித்து முடித்திருக்கிறோம் என்பதே அவனுக்கு புரிந்தது. போதும் என்று சொன்னவனுக்கு மாத்திரைகளையும் தண்ணீர் கிளாஸையும் எடுத்து கொடுத்தாள். அவனோ அவளை பார்த்தபடியே மாத்திரைகளை விழுங்க அவன் கன்னங்களை தன் 2 கைகளாலும் ஏந்தியவள், ஐம் சாரி தேவா என்று அவன் நெற்றியில் முத்தமிட, தன் கண்களை மூடி அவள் முதல் முத்தத்தை ஏற்றுக்கொண்டவனின் மனதில் இத்தனை நாட்களாய் உண்டாகி கிடந்த காயங்கள் அத்தனையும் அவள் ஒற்றை முத்தத்தில் மருந்தே இல்லாமல் குணமாகி போயிருந்தது. அன்று முழுவதும் ரதி தேவாவுடனே இருந்தாள். மாலை கரண் வந்துவிட, 6 மணிக்கு டாக்டர் வந்ததும் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் என்று கரண் சொல்ல, மனோகரும் 6 மணிக்கு மருத்துவமனைக்கு வந்து விடுவதாக கூறினார்.